வீடுகள் இங்க பாருங்க, 6 படை வீடு. கதைக்கு அப்பாற்பட்டு 6 படை வீடு. ஏன் கதைக்கு உட்பட்டே 6 படை வீடு தானமா? ஏங்க அது நம்ம இப்ப கதையை நம்ம சொல்லி முடிக்க கூடாதுல்ல. இப்ப ஏன் முடிக்க என்ன இருக்கு? அதனால ஒண்ணும் இல்லையா? அப்படி பார்த்தா 6 படை வீடு. இல்ல கதை எதனால முடியுதுன்னு கேக்குறேன். ஐயா வேற ஒண்ணும் இல்ல, வள்ளி அப்படின்னு திருமணமானதுக்கு அப்புறம் 6வது படை வீட சேர்த்துக்கலாம்ன்றக்காக கதைக்கு அப்பாற்பட்டு 6 படை வீடுன்னு சொல்றேன். திருப்பரங்குன்றம் தெய்வம் கல்யாணம் பண்ணிட்டாரு. சரி. ஒன்னா திருச்செந்தூர் சூரன் அழிச்சிட்டாரு. 2 பழனியில கோபப்பட்டு நின்றுட்டார். 3 சுவாமி வழியில அப்பாவுக்கு பணம் சொல்லிட்டார். 4 கோபத்தை தணிக்க திருத்தணி அமர்ந்தார். 5 அவ்வை பிராட்டிக்கு சுற்றப்படம் கேட்டுட்டார். பணம் சொல்ல 6 இதுல 6 வந்துருச்சே. அட 6 வந்தது சரிங்க, வள்ளிய கல்யாணம் பண்ணது என்ன படை வீடு அப்படின்னு தனியா படை வீடு உருவாகல. அப்படி கிடையாதுங்க. படை வீடு உருவானது கதைக்கு அப்பாற்பட்டு கேக்குறீங்களான்னு தான் நான் கேட்டேன். கதைக்கு அப்பாற்பட்டு அப்படின்னா திருமணம் வள்ளி நாயகம் திருப்பரங்குன்றத்துல எப்படி நக்கீருக்கு பெருமை கொடுத்த பொழுது